ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது எப்படி சார் பார்க்குறீங்க? 4 விதமாக நல்லதை கொடுக்குங்கிறதுனால, ஒன்று செலவு மிச்சம், ரெண்டாவது அரசியல் கட்சிகள் ஒரு முறையும் பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு ஒரு 20% நபர்களை குறித்து அவன் அதிமுகவா திமுகவான்னு பார்த்து 2 இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு 20,000 ரூபாய் 5,000 3,000 4,000ன்னு கொடுக்குற தொல்லை 3 வாட்டி நடக்கிறதுக்கு பதிலாக ஒரே முறை நடந்துடும். 3 வாட்டிங்கிறது பஞ்சாயத்து தேர்தல் தனியாகவும் மாநில தேர்தல் தனியாகவும் இது தனியாகவும் நடக்கும்போது அப்போ உடனே அவங்க என்ன குற்றம் சொல்லுவாங்க, ஒரு ஆட்சியை கலைச்சா என்ன பண்ணுவீங்க, அது ஒரு மாநிலத்தில் கலைக்கலாம், அதுக்காக திரும்பி தேர்தல் நடத்துவீங்களான்னு பயங்கர அறிவார்த்தமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஆட்சியை கலைக்கிறதுனால ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. யார்? சட்டசபையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள். அப்போ அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ அவர் முதலமைச்சராக போகிறார். இவ்வளவு தானே. ஒரு எம்எல்ஏ இறந்துட்டா என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இறந்துட்டா என்ன பண்ணுவோம்? அந்த 2 வருடத்துக்கு இன்னொரு எம்எல்ஏவை அந்த இடத்துக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கிற வேலையை வைத்துக்கொண்டோ அல்லது அந்த இடத்துல வேறு ஏதாவது கான்செப்டை கொண்டு வந்து இத்தனை வாக்கு சதவிகிதம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்து அங்கே வேறு ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணலாம். செலவுங்கிறது ஒரு பக்கம். இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாக்ஸ், அந்த டப்பா இவிஎம்னு சொல்கிறீங்களே, அது இத்தனை முறை யூஸ் பண்ணலான்னு இருக்குது. 15 வருஷம் யூஸ் பண்ணலாம் அல்லது 3 வருஷம் 3 தேர்தலில் யூஸ் பண்ணலான்னு இருக்குது. மாநிலத்துக்கு ஒரு முறை மத்தியத்துக்கு ஒரு முறைன்னா அதுவே வேர்னட் ஆகுது, ஒரு செலவாகுது. ஒரு செட்டும் 36,000 ரூபா ஆகுது. ஒரே டைமில் 3 பட்டனையும் அமுத்திட்டா வேலை முடிஞ்சிருச்சு. உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் ஒரு பக்கம். பட் ரொம்ப அறிவார்த்தமாக யோசிச்சிங்கன்னா, ஒரு எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கான்ட்ராக்டர் எம்பி எலெக்ஷனுக்கு உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கான்ட்ராக்டர் தானே உங்களுக்கு கவுன்சிலராகவும் இதுவாகவும் வர்றாங்க, ஜோசியராக வர்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க, எம்பிக்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்கன்னு தேர்தல் நேர்மையாக நடந்து முடிஞ்சிடும். இப்போ ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா 27 அமைச்சர்களும் கொண்டு போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க. காசை வாங்கிட்டு தான் கையெழுத்து போட போகிறாங்க. அதுக்கே ஒரு 15 நாள் தள்ளி போகும். தேர்தல் இருக்குங்க, முதல்வர் சொல்லிட்டாரு, அங்கேயே இருக்கணும்ட்டார் அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் ஒழிக்கிறதுக்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறோம். இதில் மாநில அரசுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்படி ஒரே டைமில் நீங்கள் ஒரு தேர்தல் நடத்துனீங்கன்னு சொன்னால் மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் போயிடும், முக்கியத்துவம் பிரதமருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தல் அதே மாதிரி நடத்தும் போது உள்ளாட்சி கவுன்சிலருக்கு முக்கியத்துவம் போய் முதல்வருக்கு தான் அந்த முக்கியத்துவம் வருதுன்னு சொல்லுவாங்களா? உள்ளாட்சி வேறு, மாநில சட்டசபை வேறு இல்லையா? உள்ளாட்சியான பணம் மத்திய அரசுலேருந்து நேரடியாக வருகிறது. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ கட்சிகள் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்தால் சட்டசபைக்கு யாருக்கு ஓட்டு போடணும், இதுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது முடிவு பண்ண முடியும். 2 தேர்தலை உங்களுக்கு சொல்கிறேன். 2019 தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தேர்தலுக்கு எலெக்ஷன் நடக்குது. 22 சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடக்குது. 22ன்னு போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10% தொகுதி. அதில் 18 தொகுதி அதிமுக வென்றது. தினகரன் கூட்டிகிட்டு போயிட்டாருங்கிறதுனால அந்த தேர்தல் நடந்தது. 4 இறந்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நடந்தது. இந்த 22ல் ஓட்டு போடும்போது அதிமுகவுக்கு 9 சீட்டு, திமுகவுக்கு 13 சீட்டுன்னு ஓட்டு போடுறாங்க. ஆனால் அதே நாள் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடும்போது திமுக வெற்றி பெறணும்னு ஓட்டு போடுறாங்க. திமுக வெற்றி பெறணும்னு ஓட்டு போட்டது ஒரு தொகுதியிலையுமே நீண்ட வாக்கு வித்தியாசம், கிட்டத்தட்ட 3 லட்சம் 2 லட்சம், ஒரு 7 தொகுதியை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்குது. ஆனால் இந்த 22 தொகுதியில் மட்டும் பாராளுமன்றத்தில் ஜெயிக்குது, ஆனால் சட்டசபையில் 9 இடத்துல தோக்குது. இவ்வளோ புத்திசாலித்தனமான வாக்காளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பொறுப்பாக தானே வேலை செஞ்சுருக்காங்க. இவ்வளவு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நோயை விட கொடுமையானது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு, அவருக்கு தான் நோயை பற்றிலாம் தெரியும். அதனால் நான் அதை பற்றி பேசினா சரியாக இருக்காது. அவர் தான் கரெக்டாக நோய் கிருமிகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காரு. பிரிவினவாத கிருமிகள், இந்த மத சார்பு உள்ள கிருமிகள், இந்த நிறையா அவர் தான் வச்சுருக்காரு. இந்த டெங்கு, மலேரியா, கொசு அப்படிங்கிறது தான் டிஎம்கேன்னு யாரோ சொன்னாங்க. ஸோ அவருக்கு தான் கிருமியை பற்றி தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நாம் என்ன சொல்கிறோம், மருத்துவமும் கிருமி சார்ந்தது தான், உடலும் கிருமி சார்ந்தது தான். கிருமின்னு நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க? ஒரு நாட்டுக்கு ஒரு முறை நான் தேர்தலை போட்டு நான் என் வேலையை பார்த்தேன்.
இப்போ பீகாரில் ஒரு விஷயம் செய்தால் பீகார் தேர்தல் வருகிறது என்று செய்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் செய்தால் தமிழ்நாட்டு இப்போ நேற்று மகளிர் தினம் இது பார்த்தீங்களா, நான் தான் மகளிர் காவலர், நான் தான் தாய்மானவன்னு ஸ்டாலினையா செலவு பண்ணி பயங்கரமாக விளம்பரம் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் மத்திய அரசுலேருந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு ஒரு விளம்பரம் கொடுக்கும். ஒரு தேர்தல் வர்றதுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க மகளிர் தினத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இந்த தொல்லை இல்லாமல் இருக்குமில்ல. ஓட்டு போட்டால் 5 வருடம் அவங்க தானே ஆட்சி பண்ணணும். விட்டுட்டா நிம்மதியாக வேலையை பார்க்கலாம் இல்லை. எதுக்கு பீகாருக்காக பண்ண? பஹல்காமில் ஒரு உயிரிழப்பு வருது. மோடி ஐயா வேற ஒரு இடத்துல வெளிநாட்டில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது நடந்த உடனே ஸ்ட்ரைட்டாக வர்றாரு, ஏர்போர்ட்லேயே உட்காந்து கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அவர் பீகாருக்கு போகிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, பீகார் தேர்தலுக்காக தான் வந்தார், அதுக்காக தான் இந்த 26 பேர் செத்தே போனாங்கன்னு படுபாவிங்க பொய் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் ஒரே நாடு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உருவானுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கான தனி அங்கீகாரம் தனி அதிகாரம் பறிக்கப்படாதா சார்? பஞ்சாயத்து தேர்தல் இப்போ ஏன் நடக்கலை? உண்மையாக போய் கேட்டு பாருங்கள். 365 பஞ்சாயத்துக்களை நீங்கள் இணைக்கலை. இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கம் போகணுமா, இப்படி போகணுமா, அப்படிக்கா போகணுமான்னு இணைக்கலை. அதுக்காக தான் நடக்கலைன்னு அவங்க உண்மையை சொல்லுவாங்க. ஆனால் பயம், தோற்று போயிடுவாங்கன்னு நல்லா தெரியும். அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அதுதான் உட்காரும். போன வாட்டி ஏமாற்றி கதை விட்டு திருட்டுத்தனம் பண்ணி அந்த ஆட்சியை கலைச்சிட்டு பண்ண மாதிரி திரும்ப பண்ண முடியாது. ஸோ பஞ்சாயத்து தேர்தலில் இருக்கும்பொழுது ஒரு விதமான கூட்டணி அமையுது. அங்கே என்ன சொன்னாங்க, விசிகாவுக்கு இத்தனை மேயரு, காங்கிரஸுக்கு இத்தனை மேயர்னாங்க, கொடுக்கல. ஆனாலும் பஞ்சாயத்து தேர்தலுங்கிறது நடந்து முடிஞ்சது. ஆனால் இங்கே தேமுதிக கூப்பிட்டு வச்சு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ பஞ்சாயத்து தேர்தலில் கூட்டணியை ஏமாற்ற முடியுது, சட்டசபை தேர்தலில் கூட்டணி கொண்டு வர்றதுக்காக ஏமாற முடியுது. இது ரெண்டும் தனித்தனியாக தானே நடக்குது. உங்களுக்கே தெரியும் போது மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? பஞ்சாயத்து வேறு, மாநிலம் வேறு, மத்தியம் வேறுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? ஓட்டு போடும்போது அவங்களுக்கு புரியாதா? ஒரே நேரத்தில் மத்தியிலையும் நம்ம மாநிலத்திலையும் தேர்தல் நடந்தால் இதை பார்த்து மக்கள் குழம்பிட மாட்டாங்களா சார்? என்ன குழந்தை, நான் 2019 எடுத்துக்காட்டு சொன்னேன். 22 தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்க. 2019 இடைத்தேர்தலுக்கு ஓட்டு போடும்போது மார்ஜின் இப்படி இருக்குது, பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடும்போது மார்ஜின் இப்படி இருக்குது. புத்திசாலித்தனமாக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி குழம்புவாங்க? இவர் தான் எஸ்ஐஆர் பேப்பரை வச்சு பயங்கரமாக இடியாப்பு சிக்கலில் குழம்பி போய் 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னங்க பயங்கர குழப்பமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து இல்லைங்க நாங்களே ஒன்றும் குழம்பலை, இன்னும் தெளிவாக தான் இருக்குதுன்னு சொல்லி தீர்த்தது தானே. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? குழம்புறது இவர் தான், மக்கள் எங்கே குழம்புறாங்க? இதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தது வழக்கில் நாளைக்கு டெல்லியில் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சம்மன் அனுப்பியிருக்காங்க சார். சம்மனுங்கிறது வந்து குற்றம் செய்தவங்களுக்கும் அனுப்புவாங்க, குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அனுப்புவாங்க, குற்றத்தை ஏற்படுத்தாத ஒருத்தருக்கும் அந்த சபையில் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கும் அனுப்புவாங்க. விஜய் தானே சிபிஐ வழக்கு வேணும்னு சொன்னார். வேறு ஆளுப்பு தான் போட்டாங்க. விஜய் தானே கேட்டார். போய் அவர் என்ன நடந்ததோ அந்த உண்மையை சொல்ல போகிறார், அவ்வளோதானே. இப்போலாம் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு தெளிவாகி போச்சு. அறிவாலயத்தை கொஞ்சம் குழப்பி விடுவோமா? இப்போ கரெக்டாக அவர் டெல்லி போகிறாருன்னா ஒருவேளை அவர் அமித்ஷாவோட பேசி நாளன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைஞ்சிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்ருப்பாங்களோ அப்படின்லாம் நீங்கள் யோசிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூப்பிட்ருக்காங்க, போகிறாரு, அவர் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவார், திருப்பி வர போகிறார், அவ்வளோதானே. தேசிய ஜனநாயக கூட்டணி இணையறதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா சார்? இணையணுங்கிற அளவுக்கான நியாயம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் அவங்கள கைவிட்டுருச்சு, திமுக தான் அவங்க அரசியல் எதிரியாக மாறிட்டாங்க. இப்போ தாவேக்கா தனிச்சு நின்றதுன்னா அது 15% வாங்கினாலும் 15% தாவேக்கான்னு தான் கூப்பிடுவாங்க, 8% வாங்கினாலும் 8% தாவேக்கான்னு தான் கூப்பிடுவாங்க இல்லையா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. ஸோ அப்படி லேபிள் ஒட்டப்பட்டால் 2029 அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. 2029 அவங்க எதை வச்சு நிற்பாங்க? நாத்தாக்கா எப்படி வேணாலும் நிற்பாங்க, அமெரிக்க தேர்தலில் கூட நிற்பாங்க. விடமாட்டாங்கங்கிறதுனால அவர் போய் அங்கே போட்டி போடலை. அவருக்கு பாராளுமன்றத்துக்கு சம்மந்தம் கிடையாது, சட்டசபைக்கு சம்மந்தம் கிடையாது, சீட்டும் ஜெயிக்க போகிறதில்ல. ஏவிஎம் மிஷனை திட்டினார், ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் எல்லாமே வாக்குச்சீட்டு தான், இருந்தாலும் தோற்று போனார். ஸோ அவருக்கு கவலை இல்லை. ஆனால் தாவேக்காக்கு 2029 என்ன தான் இருக்கும்? எதுக்காக அவங்க அந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க? இத்தனை % வாங்கிட்டு ஒரு சீட்டும் வாங்கலைன்னா அவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரே கூட்டணிக்கு போனார்னு வச்சுக்கோங்க, அவரால் கூட்டணியால் அவருக்கும் லாபம் வரும். பொது எதிரியான திமுக விரட்டி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர் பழியை தூக்கி போடலாம். எனக்கு 4800% வாக்கு வந்திருக்கணும், 10 கோடி பேர் எனக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருப்பாங்க, ஆனால் கூட்டணியில் நின்றதுனால இத்தனை தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல, மேட்ரு முடிஞ்சில்ல. ராகுல் காந்திக்கு டக்குன்னு எதுவும் புரியாது, கொஞ்சம் சூடெல்லாம் ஏற்றினா தான் புரியும். நான் அடுப்பில் சொல்கிறேன்.
அப்போது இவருக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ சும்மா மிரட்டினவங்க திமுகவை ஒரிஜினலாக மிரட்டி வந்துடுவாங்கல்ல. ஸோ தவேகாவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தனித்து நின்று ஒரு லேபிள் ஒட்டிக்கிறதா அல்லது கூட்டணியில் நின்று ஒழுங்கான முயற்சி எடுக்கிறதா அப்படிங்கிறதுல தானே இருக்குது. ஸோ அந்த எதிர்காலத்தை அவர் விட்டுட்டு என்ன பண்ண போகிறாரு? ஒருவேளை தாவேகா பாஜகவோட போய் இணைஞ்சாங்கன்னா அந்த கூட்டணி அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலைங்க. அது இவர் என்ன கேட்குறாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? தேமுதிக பிரேமலதா விட்டிங்கன்னா 234 சீட்டையும் கேட்பாங்க. ஏதோ 2 வேணால் நீங்கள் நின்றுக்கோங்க, உதயநிதி ஒன்று, ஸ்டாலின் ஒன்று நின்றுக்கோங்கன்னுவாங்க. அப்புறம் அவங்கள படிப்படியாக குறைச்சி கரெக்டாக கொண்டு வரணும். இவர் எவ்வளோ கேட்பாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு 130 சீட்டில் அதிமுக நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 104 சீட் இருக்குது. 104 சீட்டில் பேச்சுக்கு சொல்கிறேன், 30 தாவேகா கொடுக்கலாம், 25 பிஜேபி எடுத்துக்கலாம். பிஜேபி எப்போதுமே பொது நலம் தான் பார்க்கும், சீட்டை பற்றி கவலைப்படாது. அன்புமணி ஐயாவுக்கு ஒரு 18 சீட்டு கொடுக்கலாம். அப்போ கூட வாசன் ஐயா எல்லாரையும் கொண்டு வரலாம். 130 நின்றா கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 114 ஜெயிச்சு அது ஆட்சி அமைக்க முடியும். தாவேகாவோ நாத்தாக்காவோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் திமுகவுக்கு கொரோனா போது ஒரு 9 அடி பள்ளம் நோண்டி புதைச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி தெளிவாக எடுத்து புதைச்சி விட்டுடலாம். அத்தோட திமுக க்ளோஸ். நாத்தாக்காவோ அல்லது தாவேக்காவோ 8% அல்லது ஏதோ ஒரு பர்சன்ட்டோ சேர்ந்ததுனாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ விஜய் பொறுமையாக தெளிவாக உட்காந்து யோசிக்கணும். கரூரில் ஒரு தப்பு பண்ணாங்க, இப்போ காங்கிரஸை வரவிடாமல் பண்ணாங்க. காங்கிரஸ் அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா விதமான மிரட்டலையும் பண்ணி கூட்டணிக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டாங்க. அதையெல்லாம் அவர் புரிந்து கொள்ளணும். கொள்கை எதிரியை வெல்றது ஈஸி. எப்படி வெல்லலாம்? ஐயா, நான் இதுக்காகத்தான் இதை ஒத்துக்கிறேன், நீங்கள் இதுக்காக தான் அதை மறுக்கிறீங்க, இதில் நான் விட்டு கொடுக்குறேன், இதில் நீங்கள் விட்டு கொடுங்கன்னா கொள்கை முடிஞ்சு போயிடும் இல்லையா? அவ்வளோதானே. ஆனால் அரசியல் எதிரியை எப்படி முடிப்பீங்க? வாக்கில் தோக்கடிச்சு தானே முடிப்பீங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். செய்கிறதும் செய்யாதும் விஜயோடைய தலையெடுத்து. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் போய் சேர்ந்தால் இது திமுகவுக்கு த்ரெட்டனாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தோத்தே போயிடும், முடிஞ்சிச்சு. 9 அடி ஆழத்தில் கொரோனாவில் இறந்தவங்களுக்கெல்லாம் எப்படி புதைச்சிங்களோ அப்படி புதைச்சிட்டு 4 பூண்டு 2 தானியம் போட்டு மொத்தமாக மூடிடலாம். திமுகங்கிறது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்திரிக்காது. ஒரே ஒரு முறை, இந்த முறை 2026 திமுக தோத்துச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய ஆட்சி வருது, அதிமுக அதில் இருக்குது, பாமக இருக்குது, தாவேகா இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா மத்தியில் பிஜேபி இன்னொரு 30 வருஷத்துக்கு இருக்க போகுது. தமிழ்நாட்டில் எந்த தப்பும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் அற்புதமாக கொண்டு வர முடியும். அதுக்காக தானே விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார். இந்த அளவுக்கு சீப்பாக இறங்கியிருக்காங்க. பர்சனல் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்களே, அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ண ஆளுங்க தானே உங்ககிட்ட இருக்காங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் செயற்குழுலையோ உங்கள் பொதுக்குழுலையோ 2+2 இல்லாத ஆட்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு 99% அப்படி தானே இருக்கும். 2+2 தானே, நாமளும் +2, அது 2+2 தானே. அப்போ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த தனிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கும் அதுக்கு அது அரசியலில் பேசுகிறது நியாயமா? அப்படி பார்த்தா உங்கள் வரலாறு எடுத்தால் என்ன ஆகும்? ஈவே ராமசாமி ஐயாலேருந்து அன்பழகன் ஐயாலேருந்து மற்றவங்களதெல்லாம் லிஸ்ட் எடுத்தால் என்ன ஆகும்? இப்படி கீழ்த்தரமாக இறங்குறீங்க. விஜய்க்கு அது புரியணும், அவ்வளவுதான். திமுக அதிமுக ரெண்டையுமே அவர் அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே எதிரி தானே. எதிர்க்க நிற்கிறவன் எல்லாரும் எதிரி தானே. நீங்கள் எதிர்க்க நின்றீங்கன்னா நான் உங்களுக்கு எதிரி தானே. அதாவது கூட்டணிங்கிறது கொள்கை ரீதியாக உடன்பட்டு நடக்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் 10ல் 8 ஒத்து போகாது. நீட்டு விஷயமாக இருந்தாலும், இருமொழி கொள்கை விஷயமாக இருந்தாலும், இந்த மாநில சுயாட்சின்னு ஒரு கதை விடுவாங்களே அதுவாக இருந்தாலும் எதுலேயுமே ஒத்து போகாது. ஆனால் எதற்காக கூட்டணின்னு ஒன்று நிற்கிறோம்? நான் என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய மக்களுக்காக இருக்க, நீ உன்னுடைய சித்தாந்தம் உன்னுடைய மக்களுக்காக இருக்க. வா, நம்ம முதல்ல கரப்பாம்பூச்சியும் பெருச்சாலியையும் எலியையும் கழுதையையும் நரியையும் முதல்ல வெளியேற்றுவோம். அதற்கப்புறம் கரெக்டாக உட்காந்து டீல் பண்ணிப்போம். இது நல்ல விஷயம் தானே. அரசியல் இப்படி தானே நடக்கும். நான் பலமுறை ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு விவசாயிகிட்ட போய் நீ எதுக்கு இப்போ இதை போட்ட, போன வாட்டி அது தானே விதைச்ச அப்படின்னு கேட்டால் ஒரு விவசாயி எப்படி முடிவெடுப்பான்? பருவநிலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பான், தன் நிலம் அதை ஏற்றுக்கொள்ளுமான்னு பார்ப்பான், சந்தை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பான், தங்கிட்ட காசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பான், இதை கொண்டு போய் சந்தையில் விற்க முடியுமான்னு பார்ப்பான், எவ்வளோ நாள் ஆகும்னு பார்ப்பான். அதை வைத்து அவன் ஒரு முடிவு எடுப்பான். அப்படி தான் தேர்தல் கூட்டணிங்கிறது. அதில் என்ன இருக்குது? எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார்.